أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. وورد في الحديث النبوي عن عقبة بن عامر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يعجب من الشاب ليست له صبوة. رواه أحمد أو كما قال عليه الصلوات والتسليمات. சேகை முப்பெரும் விழா அல் மதரசத்துர் ரஹ்மானியா 10ஆம் ஆண்டு நிறைவு விழா பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக மிக அற்புதமான முறையில் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் முன்னாள் கமுதி பேரூராட்சி தலைவர் ஹாஜி எம் அம்பலம் அவர்களுக்கும், கிராஅத் ஓதி துவங்கி வைத்த முஹியுத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சேகநாதபுரம் தலைமை இமாம் மௌலானா மௌலவி BK அப்துல்லா ஹதரத் அவர்களுக்கும், வரவேற்புரை அற்புதமான முறையில் நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் அல்ஹாஜ் டாக்டர் A ஷாகுல் ஹமீத், சென்னை வாழ் சேகநாதபுர ஜமாத் செயலாளர் MA MSc MEd MPhil PhD FICS ஆகிய படிப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர்களுக்கும், ஹிஃபில் பட்டமளிப்பு விழா பெறக்கூடிய ஹாஃபிஸ் ஷாசாத் ஹம்சா ஆகிய இருவருக்கும், மிகவும் சிறப்பான முறையில் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை வாழ் சேகநாதபுர ஜமாத் இணை செயலாளர் ஹாஜி M அப்துல் ஜலீல் அவர்களுக்கும், நன்றி உரை இருக்கின்ற முஹியுத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சேகநாதபுரம் துணை செயலாளர் K ஷாகுல் ஹமீத் B அவர்களுக்கும், நிர்வாகிகள், இளைஞர் அணி மற்றும் ஜமாஅத்தார்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை எடுத்துரைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இங்க சேகநாதபுர ஜமாஅத்தார்கள், சென்னை வாழ் மக்கள், இளைஞர்கள் இவர்களை சந்திப்பதிலே நான் மிக்க நெஞ்சம் கனிந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளைஞனே விழித்தெழு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்-ரூம் என்ற அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். தங்களுக்கு முன்னால் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை ஓதி காண்பித்தேன். மனிதனை படைத்த அல்லாஹ் 3 பருவங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான். முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது இளமை பருவம், மூன்றாவது முதுமை பருவம். அல்லாஹ் தஆலா இதிலே குழந்தை பருவத்தை பற்றியும் முதுமை பருவத்தை பற்றியும் சொல்லும் பொழுது இரண்டும் பலகீனமான பருவங்கள். இந்த 2 பலகீனமான பருவங்களுக்கு இடையிலே அல்லாஹ் தஆலா இளம் பருவத்தை பற்றி சொல்லும் பொழுது, இளமை பருவம் என்பது குவத்தன், அது ஒரு பலமான ஒரு பருவம், ஆற்றல் மிக்க ஒரு பருவம் என்று அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொல்லி காட்டுவான். அல்லாஹ்விற்கு குழந்தை பருவத்தை விட, முதுமை பருவத்தை விட இளமை பருவம் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடிக்கும். எனவேதான் பல இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்வான், வாலிபர் என்றும் வாலிபர்கள் என்றும். அல் அம்பியா என்ற அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்திலே
قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபர் இருக்கின்றார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரா கஹ்ஃபினுடைய ஒரு அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அந்த வாலிப கூட்டத்தார்கள் கிறிஸ்தவ மன்னனுக்கு எதிராக தங்களுடைய ரப்பை உறுதியாக ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு அந்த ஈமானை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு தேர்ந்தெடுத்த பருவம் முதுமை அல்ல, இளமை பருவம். அஹ்லுல் ஜன்னதி ஷபாப், சொர்க்கவாசிகள் அனைவரும் இளமையாகவே இருப்பார்கள், 33 வயதுடையவர்களாகவே இருப்பார்கள். இளமை பருவம் என்பது எந்த வயதிலிருந்து எந்த வயது வரை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வருடங்கள் வரை இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை குறித்து இஸ்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்றது. இன்னல்லாஹ லா யுஜிபு மினஷ் ஷபாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் அடைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எப்படிப்பட்ட வாலிபர்? லைஸத் லஹு சப்வா, மற்ற வாலிபர்கள் எல்லாம் பாவங்களிலும் ஆசாபாசங்களிலும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தன்னுடைய இளமையை யார் பாதுகாத்து பாவக்கரை இல்லாமல் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் அடைகின்றான், அல்லாஹ் சந்தோஷமடைகின்றான், அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். நாளைக்கு மறுமை நாளன்று கடுமையான வெப்பத்தினுடைய அந்த உஷ்ணத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலிலே 7 நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் பாக்கியம் வழங்குவான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய இளமையை கழித்தாரே, அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் என்றுதான் வருகிறதே தவிர ஒரு பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ அங்கே வரவில்லை. ஒரு வாலிபர், அந்த வாலிபர் தன்னுடைய இளமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பயன்படுத்தினாரே, அப்படிப்பட்ட வாலிபர் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார் என்பதாக வருகிறது. எனவே அருமையானவர்களே, இளமை அது உங்களின் வலிமை. இன்றைய இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளை சமுதாயத்தின் தலைவர்கள். இளைஞர்களே, உங்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பே தாங்கி நிற்கின்றது. சமுதாய கட்டமைப்பினுடைய மஹல்லாவினுடைய கட்டமைப்பினுடைய அதனுடைய வளர்ச்சி உங்களுடைய முயற்சியிலே இருக்கின்றது. அதனுடைய முன்னேற்றம் உங்களுடைய ஈடேற்றத்திலே இருக்கின்றது. ஒரு மஹல்லாவினுடைய சீர்திருத்தம், அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவிற்கு குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் தோதுவாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ, தன்னை எந்த அளவுக்கு சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவை பொறுத்துதான் அந்த சமுதாயம், அந்த மஹல்லா சீர்திருத்தம் அடையும். எனவே எப்பொழுது இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாப்பார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளம் சிறார், அவர் சொல்கிறார், குன்து கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்மிதி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி. நான் இளஞ்சிறாராக இருக்கும் பொழுது நபிக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன் வாகனத்தில். நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகளை உமக்கு நான் கற்றுத் தருகிறேன், அதை நீ பாதுகாத்து உன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடி, நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக் கொள், இஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களை அல்லாஹ்வுடைய கடமைகளை அவன் ஏவியவைகளை செய்வதன் மூலமாக
அவன் தடுத்தவைகளை விட்டும் நீ உன்னை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை அவனை நீ பாதுகாத்துக்கள், தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வை உனக்கு முன்னால் நீ பெற்றுக்கொள்வாய் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாத்தார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த வரலாறை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். உதாரணமாக பாருங்கள், அபுத்தீன் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 160 வயது. இந்த 160 வயதிலே குதிரையிலே வந்து சாதாரணமாக இறங்காமல் அப்படி வேகமாக குதித்து இறங்கினார்கள். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், இந்த வயதில் இவருக்கு இது தேவைதானா என்றார்கள். அதை கேட்ட அபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மக்களிடத்திலே அலட்டிக் கொள்ளாமல் சொன்னார்கள், 160 வயது அவர்களுக்கு சொன்னார்கள், நான் இளமையிலே என்னுடைய உறுப்புகளை பாவங்களில் இருந்து பாதுகாத்தேன், இதோ இந்த முதுமையிலே அல்லாஹ் என்னுடைய உறுப்புகளுக்கு எந்த வகையான ஆபத்துகளும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். இளமையில் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாத்தால் முதுமையில் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அபூ ஷுஜா அல் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு நபிமொழி கலா வல்லுனர். மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே பாபு ஜிப்ரையில் என்ற இடத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 160 வயதாகியும் அவர்களுடைய கண்ணில் எந்த குறையும் கிடையாது, ஒரு பல் கூட விழவில்லை, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, உங்களுக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதே, ஆனால் உடலில் எந்த கோளாறும் இல்லையே, என்ன காரணம், அதனுடைய ரகசியம் தான் என்ன என்று கேட்ட பொழுது உஸ்தாத் அபூ ஷுஜா அல் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எவர்கள் இளமையிலே தன்னுடைய உறுப்புகளை பாவங்களை செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு முதுமையிலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய உறுப்புகளை பாதுகாப்பான், அல்லாஹ் ஆரோக்கியமாக வைப்பான். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை இளமையில் பாதுகாக்கும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ் அந்த இளைஞர்களுக்கு தரக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத பரிசு. பணத்தை யாரு வேண்டுமானாலும் யாருக்கும் கொடுத்து விடலாம், உணவுகளை வழங்கி விடலாம், ஆடைகளை வழங்கி விடலாம், வீடுகளை சொத்துக்களை வழங்கி விடலாம். ஆனால் சுகத்தை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வழங்க முடியாது. எப்பேற்பட்ட மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி, ஆரோக்கியம் என்பது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, அதுதான் சிறந்த துஆ. யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கின்றேன் என்பதாக நபியர்கள் துஆ கேட்பார்கள். அப்ப இளமையில் அந்த இளைஞன், அந்த வாலிபன் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தன்னுடைய கண்களை பார்க்கத்தகாதவைகளை விட்டு பாதுகாக்கும் பொழுது, கேட்கத்தகாதவைகளை விட்டு காதுகளை பாதுகாக்கும் பொழுது, பேசத்தகாதவைகளை விட்டு நாவுகளை பாதுகாக்கும் பொழுது, ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னிட்டு அவர் பாதுகாக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த வாலிபருக்கு இளமையிலும் முதுமையிலும் கொடுக்கக்கூடிய முதல் பரிசு அவருடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். எவர் ஒருவர் இளமையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை வீணாக்கி விடுவாரோ அல்லாஹு தஆலா முதுமையில் அவரை வீணாக்கி விடுவார். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு வயதான ஒரு மனிதர் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். அதை பார்த்த மக்கள் எல்லாம் ஜுனைதுல் பக்தாதி என்ற ஷேഖிடத்திலே சென்று கேட்டார்கள், ஷேக் அவர்களே, அல்லாஹ் கருணையாளன் தானே? ஆமாம், என்ன சந்தேகம் இல்லை. இந்த வயதான காலத்தில் இவர் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாரே, அதை நினைத்து கவலைப்படுகிறோம் என்று சொன்ன பொழுது ஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இவன் இளமையில் இறைவனை வீணாக்கினான், முதுமையில் அல்லாஹ் இவனை வீணாக்கி விட்டான் என்பதாக குறிப்பிட்டார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் தரமாட்டான். இக்கட்டான சூழ்நிலைகளில், உயிர் போகக்கூடிய நிலையில் யாராவது நம்மை கொள்ள வரும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலும் நம்முடைய உயிரையும் பாதுகாப்பான். பாருங்கள், மர்சத் பின் அபி மர்சத் என்ற சஹாபி
அவர்கள் முஸ்லீமாகி மக்காவிலிருந்து மதீனாவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? அநியாயமாக முஸ்லிம் அப்பாவிகளை மக்காவிலே சிறைபிடித்து வைக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம் அப்பாவிகளை இரவோடு இரவாக சென்று அவர்களை சுமந்து கொண்டு வந்து மதீனாவிலே வந்து விட்டு விடுவது. ஒரு நாள் பௌர்ணமியுடைய இரவு, நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து ஒரு சிறை கைதியை முதுகிலே சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மர்சத் பின் அபி மர்சத் என்பவருக்கும் அனாக் என்ற பெண்ணுக்கும் இவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் தவறான தொடர்பு இருந்திருக்கின்றது. அனாக் என்ற பெண் பார்க்கிறார், ஒரு மனிதனுடைய நிழல் தென்படுகிறது. அந்த நிழலை பார்த்துவிட்டு, இந்த நிழல் நமக்கு அறிமுகமான மனிதனுடைய நிழல் அல்லவா தெரிகிறது. கிட்ட போய் பார்த்து, நீங்க வந்து மர்சது தானே என்பதாக அந்த பெண் கேட்கிறாள். ஆம், நான் மறுத்தது தான். அந்த பெண் சொன்னால், சரி பரவாயில்ல, ரொம்ப நாளாக பார்த்து ரொம்ப நாளாக பேசி உங்கள்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு ஒரு இரவு என்னுடைய வீட்டில் தங்கிட்டு போங்க என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அந்த மர்சத் பின் அபி மர்சத் சொன்னார், நான் முஸ்லிமாகிவிட்டேன். இன்னல்லாஹ ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான், நான் ஒருபொழுதும் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன உடனேயுமே அந்த அனாக் என்ற பெண் என்ன தெரியுமா செய்தால்? வேகமாக சப்தம் போட்டார், யா அஹ்லல் கியாம், யா அஹ்ல மக்கா, இன்ன ஹாதர் ரஜுல் யஹ்மிலு அஸ்ராக்கும் இலல் மதீனா. ஓ கூடாரத்தில் தங்கி இருப்பவர்களே, மக்காவாசிகளே, இந்த மனிதர் உங்களுடைய சிறை கைதியை தூக்கி கொண்டு மதீனாவிற்கு செல்கிறார், வந்து பிடியுங்கள் என்பதாக சத்தம் போட்டு விட்டார். இவர் வேக வேகமாக தன்னுடைய அந்த கைதியை முதுகிலே சுமந்து கொண்டு ஹந்தமா என்ற மலைக்கு மேலே ஏறி ஒரு குகையிலே அமர்ந்திருக்கின்றார். 8 காஃபிர்கள் வாளோடு வந்து விட்டார்கள், அவர்களுக்கு நேராக வந்து விட்டார்கள். ஆனால் அவர்களால் அந்த 2 நபர்களையும் பார்க்க முடியவில்லை, பக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். அந்த மர்சத் இவர்களை பார்க்கின்றார், இவர்களுக்கு அவர்களை தெரியவில்லை. அவர்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள், அது அவர்கள் மீது படுகிறது. அந்த 8 நபர்களும் தேடிவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த மர்சத் பின் அபி மர்சத் அந்த தோழரை தூக்கி கொண்டு மதீனாவிற்கு சென்று விட்டுவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்ன விவரம், எனக்கு முன்னால் தான் நின்றார்கள் அவர்கள். கத் அஅமாஹுமுல்லாஹு அன்னி, அல்லாஹ் தஆலா என்னை விட்டு அவர்களை குருடர்களாக ஆக்கிவிட்டான். நான் அவர்களை நேராக பார்த்து கொண்டிருக்க அவர்கள் என்னை பார்க்க முடியவில்லை, அல்லாஹ் என்னை என் உயிரை பாதுகாத்தான் என்று சொல்லிவிட்டு கேட்டார்கள், அந்த அனாக் என்ற பெண்ணை நான் தவறு செய்ய விரும்பவில்லை, நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். 2வது முறை கேட்டார், ஹல் அத்தஜவ்வஸு அனாக், யா ரசூலல்லாஹ், அனாக் என்ற பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? நபி அவர்கள் மௌனம் காத்தார்கள். 3வது முறையும் கேட்டார், நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சற்று நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், இந்த மர்சதுக்காக வேண்டி ஒரு வசனம் இறங்கியது, சூரா தௌபாவுடைய ஒரு வசனம், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக். ஒரு விபச்சார பெண்மணியையோ அல்லது காஃபிரான பெண்ணையோ தான் முடிப்பான். ஓர் விபச்சாரி விபச்சார ஆணையோ அல்லது காஃபிரான ஆணையோ தான் முடிப்பாள். இவர்கள் முஃமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டார்கள். மர்சத் அவர்களே, அந்த அனாக் என்ற பெண்ணை நீங்கள் மறந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்கள் இங்கே சிந்திக்க வேண்டும். அந்த மர்சத் பின் அபி மர்சத் என்ற அந்த வாலிபர் அந்த நேரத்திலே வலா தக்ரபு ஸினா என்ற வசனத்தை அவர் கடைபிடித்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை அங்கே கடைபிடித்தார். அந்த பெண் இன்று இரவு மட்டும் என்னோடு தங்கிவிட்டு செல் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். எனவே நான் இந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன், இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் அந்த ஒரு ஆயத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அமலாக கொண்டு வந்தார். அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபட்டதின் காரணமாக அல்லாஹ் அவருடைய உயிரை பாதுகாத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடன் இருந்த அந்த கைதியுடைய உயிரையும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இங்கே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உயிரை மட்டுமல்ல, நம்முடைய பொருளாதாரங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். நம்முடைய பொருளாதாரங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். நம்முடைய பிச்சளங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்வார்களாம், என் அருமை மகனே, நான் ஏன் தெரியுமா அதிகமாக தொழுகிறேன்? உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதாக சொல்லிவிட்டு சூரா கஹ்ஃபினுடைய ஓர் வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். وَأَمَّا الْجِدَارُ فَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ وَكَانَ تَحْتَهُ كَنْزٌ لَهُمَا وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. அந்தாக்கியா என்ற அந்த ஊருக்குள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் உள்ளே நுழைந்த பொழுது தண்ணீர் கேட்கிறார்கள், உணவு கேட்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர்கள் கொடுக்க முன்வரவில்லை. அந்த ஊரிலே 2 அனாதை பிள்ளைகள் வாழக்கூடிய அந்த வீட்டினுடைய சுவர் இடியக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் செப்பனிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஹித்ர் அவர்களே, ஒரு சொட்டு தண்ணி கூட தரலை இவங்க, இதுக்கு நீங்க கூலி வாங்கி கொள்ளலாமே என்பதாக கேட்ட பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த சுவற்றுக்கு கீழே இந்த 2 அனாதை பிள்ளைகளுக்கும் தேவையான புதையல்கள் இருக்கின்றன. இந்த புதையல்களை இந்த 2 பிள்ளைகளும் பெரியவர்களாக ஆன பிறகு அதை தோண்டி எடுத்து அதை பயன்பெற்றுக் கொள்வார்கள். இந்த புதையல்கள் அவர்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எதற்காக தெரியுமா? வகான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். 7 தலைமுறைகளுக்கு அப்பால் வாழ்ந்தவர்கள் புதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். தாய் தகப்பன், அவர்களுடைய தாய் தகப்பன், அப்பா அம்மா, இவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்ததின் காரணமாக அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்கள் அங்கே பாதுகாக்கப்படுகின்றன. நம்முடைய இளமையை பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை மட்டும் பாதுகாப்பது கிடையாது, நம்முடைய உயிரை பாதுகாக்கிறான், நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கிறான், நம்முடைய மஹல்லாவை பாதுகாக்கின்றான், நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கின்றான். சாதாரண ஒன்று அல்ல. பாருங்க, அமெரிக்காவினுடைய பிரபலியமான ஒரு பத்திரிகையினுடைய ஒரு பெண் யுவான் ரெட்லி. இந்த யுவான் ரெட்லிங்கிற இந்த பெண் இருக்கின்றாலே, அந்த பெண்ணினுடைய வேலையே இஸ்லாமோபோபியா, இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறது, பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களுக்கு சமத்துவ உரிமை வழங்குவதில்லை, இதையே அந்த பெண் பரப்பிக்கொண்டே இருப்பாள். ஒரு வகையான இஸ்லாமிய எதிர்ப்பு தன்மை உடைய ஒரு பெண் அவள். அந்த காலகட்டத்தில் 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் இடித்து தகர்க்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் பெரும் வைரலாக பேசப்பட்ட பொருள் இஸ்லாம் தீவிரவாதம், உசாமா பின் லேடன் தீவிரவாதி என்ற விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் யுவான் ரெட்லி என்ற இந்த பெண் என்ன செய்கிறாள்? உசாமா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு நான் சென்று உசாமாவை எங்கே ஒளித்து வைத்திருக்கின்றார்கள், ஆப்கானிஸ்தானிய மக்கள் பெண்களை எந்த அளவிற்கு அடிமைப்படுத்துகிறார்கள், இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிறது என்பதை நான் தெரிந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டுவேன் என்று சவாலோடு ஒரு உளவாளியாக யாருக்கும் தெரியாமல் ஆப்கானிஸ்தானுக்குள்ளாக அந்த யுவான் ரெட்லி பெண் நுழைகிறார். அதை பார்த்த ஆப்கானிஸ்தானுடைய அரசு, தலிபான் ராணுவ இளைஞர்கள் அந்த பெண்ணை கைது செய்கிறார்கள், சிறையிலே அடைக்கின்றார்கள். அந்த ராணுவ வாலிபர்கள் குனிந்த தலை நிமிராமல் உணவுகளையும் தண்ணீர்களையும் கொண்டு போய் வைப்பது. அந்த பெண் பார்க்கிறார், ஒரு தடவை கூட தலை நிமிர்ந்து என்னை பார்க்க மாட்டார்கள், அந்த அளவிற்கு பெண்களை தீட்டாக நினைக்கிறார்களா என்று எண்ணுகிறார். இன்னும் கோபம் அதிகமாகிறது அந்த பெண்ணுக்கு. சிலர்கள் வந்து சொல்கிறார்கள், பெண்ணே, இவர்களெல்லாம் வாலிபர்கள், இவர்கள் உங்களுக்காக உதவி செய்ய வருகிறார்கள், கொஞ்சம் வரக்கூடிய நேரத்திலாவது நீங்கள் உடைகளை கொஞ்சம் சரியாக்கிக் கொள்ளுங்கள், சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் அந்த பெண்ணுக்கு கடுமையான கோபம். அந்த அளவிற்கா நீங்கள்
என்று சொல்லி ஏற்கனவே ஜெயிலில் இருந்த விரக்தியும் சேர்ந்து அந்த வாலிபர்கள் உணவு கொண்டு வரும் பொழுது தன்னுடைய ஆடைகள் முழுவதையும் களைந்து விட்டு இப்ப பாருங்க என்பதாக சத்தமிட்டார், கூக்குரலிட்டார், கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அங்கு இருந்த இளைஞர்கள் வாலிபர்கள் குடிந்த தலை நிமிராமல் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றிவிட்டு சென்று விடுகிறார்கள். நாட்கள் உருண்டோடுகிறது. அந்த பெண் விடுதலையாக கூடிய நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் விடுதலையாக வெளியே செல்லும் பொழுது யுவான் ரெட்டியுடைய கையிலே அந்த வாலிபர்கள் இங்கிலீஷ் தர்ஜுமா உள்ள குர்ஆனை கொடுத்து இதை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் என்பதாக சொல்ல அந்த பெண்ணும் கண்டிப்பாக படிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு செல்கிறாள். வீட்டிலே அமர்ந்து குர்ஆனை புரட்டுகிறாள், தர்ஜுமாவை படிக்கிறாள். ஆச்சரியப்படுகிறாள். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், அருமையான முஃமினான ஆண்களுக்கு நபியே சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்ற வசனத்தை படிக்கின்றாள். உடனே அவளுக்கு தான் சிறை கைதியாக இருந்த பொழுது அந்த ஆப்கானிஸ்தானுடைய வாலிபர்கள் இளைஞர்கள் இப்படிதானே வந்தார்கள், தலை குனிந்துதானே வந்தார்கள், தன்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொண்டார்களே, என்னிடத்திலே மென்மையாக பேசினார்களே, கண்ணியமாக பேசினார்களே, எல்லாம் குர்ஆனில் வரக்கூடியதை அப்படியே பின்பற்றுகிறார்களே என்று குர்ஆனை முழுவதுமாக படிக்கின்றாள். படித்த பிறகு தெரிந்து கொண்டால் பெண்களுக்கு எவ்வளவு உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது, எவ்வளவு சமத்துவமான உரிமையை வழங்குகிறது, பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறது. அப்படியானால் இஸ்லாம் ஒரு தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய செய்தி மேற்கத்திய அரசு கட்டமைப்பால் கட்டப்பட்ட ஒரு கற்பனை தான் என்று சொல்லி அப்பவே அந்த யுவான் ரிட்லி பெண் முஸ்லிம் ஆகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய பெண் போராளியாக திகழ்கிறாள். மாத்திரமல்ல, இதுவரைக்கும் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று பேசிய பெண் எழுதிய கட்டுரை அனைத்துமே அப்படியே மாறுகிறது. இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை, சமத்துவத்தை போதிக்கிறது. இஸ்லாம் தான் உன்னத மார்க்கம். இஸ்லாம் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை அவர்களுக்கு வழங்குகிறது. இஸ்லாம் பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கின்றது, சமத்துவத்தை அளிக்கின்றது என்பதாக சொல்லி அந்த பெண் அப்படியே மாறிவிடுகிறாள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? ஒரு நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி அப்படியே நேர்முரணாக எழுதிய பேசிய இந்த பெண் ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய பெண் போராளியாக மாறி இஸ்லாத்திற்கு சாதகமாக பெரிய ஒரு தாயியாவாக அழைப்பு பணியாளராக மாறியதற்கு என்ன காரணம் தெரியுமா? சிறைச்சாலையிலே இந்த பெண் இருக்கும் பொழுது அந்த இளைஞர்கள் தங்களுடைய தன்னுடைய தலையை பாதுகாத்துக் கொண்டார்களே, அந்த பெண்ணை பார்க்காமல் தன்னுடைய குனிந்த தலை நிமிராமல் அந்த பெண்ணுக்கு செய்த அந்த சேவை, அல்லாஹ்வுடைய கட்டளையை அந்த வாலிபர்கள் நிறைவேற்றினார்கள். அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை அங்கே நிறைவேற்றியதன் காரணமாக இஸ்லாத்திற்கு எதிராக பிரகடனம் செய்த அமெரிக்காவினுடைய மிக பெரும் பிரபலமான ஒரு பத்திரிகை பெண்ணுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையான இளைஞர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்றும் பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன ஊரே திருந்த வாய்ப்பு இருக்கின்றது. நாடுகளே மிகப்பெரிய வெற்றியை காணும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த இளைஞர்கள் இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை சரியான முறை நிறைவேற்றி வாழ்ந்ததின் காரணமாக அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்ட சாதனைகளை சாதித்தார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், எல்லா நாடுகளும் யுத்தத்தை கொண்டுதான் வெற்றி கொள்ளப்பட்டது. மக்காவாக இருக்கட்டும், பாலஸ்தீனம், ஜோர்டான், சிரியா, ஷாம் தேசம், ரோம், பாரசீகம், குஸ்துன்தீனியா, துருக்கி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய பல உயிர்கள் அங்கே கொடுக்கப்பட்டுத்தான், ரத்தம் சிந்தப்பட்டுத்தான் அந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடாக வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் உலக பூமிகளிலேயே ஒரே ஒரு பூமி மட்டும்தான் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் சாதியின் வழியாக, அமைதியின் வழியாக வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த பூமிதான் மதீனத்துன் நபி
நற்குணத்தின் தாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மறைந்து நபியின் பூ உலகை இன்றளவும் கியாமத் வரையிலும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனா நகரம் சுப்ஹானல்லாஹ் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அது இஸ்லாமிய நாடாக மாறியது, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கப்பட்டது. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? வெறும் 18 வயது நிரப்பமான முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஓர் இளம் வாலிபர். சுப்ஹானல்லாஹ், 18 வயது நிரப்பமான ஒரு வாலிபர். மதீனாவிலிருந்து 2 தோழர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே அழைப்பு பணி மேற்கொள்ள வேண்டும், யாராவது ஒரு தோழரை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று வேண்டிக்கொள்ள நபி அவர்கள் முஸ்அப் இப்னு உமைரை அனுப்பினார்கள். 18 வயது சென்றார்கள். 2-3 வருடத்திற்குள்ளாகவே அந்த மதீனா நகரம் முஸ்அப் உள்ளே நுழையும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் காஃபிர்களாலும் நெருப்பு வணங்கிகளாலும் அந்த மதீனா நகரம் நிரம்பி இருந்தது. முஸ்அப் உள்ளே சென்ற பிறகு இந்த வாலிபரின் முயற்சியால், இந்த வாலிபரின் பிரச்சாரத்தால், இந்த வாலிபரின் இறைவனுக்கு கட்டுப்பட்ட அந்த நடத்தையால், இவரினுடைய அந்த ஈமானிய அந்த உணர்வோடு அவர் செயல்பட்ட அந்த ஒவ்வொரு செயலின் காரணமாகவும் மதீனா நகரம் 2-3 வருடங்களிலேயே இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய கட்டமைப்புக்குண்டான ஒரு நாடாக அமைக்கப்பட்டது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அங்கே உருவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே அது இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் இதுதான் வாலிபம். இந்த வாலிபத்தை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகம் எதிர்பார்க்கிறது. எங்கே அந்த இளைஞர்கள்? 1-2 ஏகப்பட்ட உதாரணங்கள். இந்த முஸ்அப் யார் தெரியுமா? இந்த முஸ்அப் ஒரு கோடீஸ்வரருடைய மகன். அவர் கடை தெருக்குள்ளே சென்றால் திரும்பி பார்க்காமல் சொல்லுவார்கள், கடை தெருவுக்குள் முஸ்அப் வந்திருக்கின்றார். எப்படி தெரியுமா? அவர் பயன்படுத்தக்கூடிய பெர்ஃபியூம் அத்தர் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தமானது. அவர் ஒரு தெருவிற்கு போய்விட்டு வந்துவிட்டால் அந்த தெரு முழுவதும் அந்த அத்தருடைய நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும். மக்கள் சொல்லுவார்கள், முஸ்அப் வந்து சென்றிருக்கிறார் போல இருக்கின்றது. அவர் அணியக்கூடிய ஆடை விலை உயர்த்தப்பட்ட ஆடை, அவர் உண்ணக்கூடிய உணவு பதார்த்தங்கள் விலை உயர்ந்தவைகள், விதவிதமானவைகள். நபி அவர்களே சொல்லுவார்கள், இந்த அனைத்தையும் உலகத்தினுடைய அனைத்து சுகபோகங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக, ரசூலுடைய பிரியத்திற்காக, மார்க்க பணிக்காக வேண்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? இந்த முஸ்அப் பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டார். உஹதுடைய யுத்தத்திலே கலந்து ஷஹீதாகிவிட்டார். ஷஹீதான நேரத்திலே அவரை போற்றுவதற்கு அவருடைய துணியை எடுத்தால் தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தவர்? கோடீஸ்வரருடைய பிள்ளை வெறுங்காலோடு உடுத்த துணி இல்லாமல் விரட்டி விட்டார்கள் தாய் தந்தை. எதற்காக இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை அந்த இளைஞர் அவர் செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரசூல் உண்மையானவர்கள், மறுமை உண்மையானது. மறுமையில் தான் நம்முடைய எல்லா சுகங்களும் எல்லா சந்தோஷங்களும். இங்கே நாம் அல்லாஹ்விற்காக ரசூலுக்காக பாடுபட வேண்டும். இந்த உலகம் சோதனை களம், நாளை மறுமைதான் நிம்மதியானது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் முஃமினை பொறுத்தவரை அது சிறைச்சாலை. வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு தான் சொர்க்கம் என்ற நபிமொழிகளை விளங்க வேண்டிய முறைப்படி அந்த இளைஞர் விளங்கி இருந்தார். எனவே இந்த முஸ்அப் இப்னு உமைர் அனைத்தையும் இழந்தார். அவருடைய மரண நேரத்தில் கூட ஒரு உருப்படியான ஒரு ஆடை இல்லை என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், இதுதான் வாலிபத்தினுடைய வலிமை சகோதரர்கள். வாலிபத்தினுடைய வலிமை என்பது அவர்கள் தன்னுடைய கண்களை தாழ்த்திக் கொள்வதில் தான் இருக்கின்றது. நான் இத்தனை பெண்களிடத்தில், அந்நிய பெண்களிடத்திலே பேசியிருக்கின்றேன், கலாய்த்திருக்கின்றேன், சாட்டிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பெருமையா பேசுறது இருக்குதே, அந்த வாலிபர்களுடைய அது வலிமை அல்ல, அது கோழைத்தனம். பெண்களுக்கு முன்னால் கண்ணை தாழ்த்துவதிலே, ஹராமானவைகளை செய்யாமல் இருப்பதிலே தான் வாலிபர்களுடைய வலிமை வெளிப்படுகிறது.
பாருங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 22 வயதுதான். நபி அவர்கள் அழைக்கிறார்கள், முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நேசிக்கின்றேன். உங்களை நான் இப்பொழுது யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகிறேன். அடுத்த வருடம் என்னை சந்திப்பீர்களோ தெரியாது. முஆத் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். முஆதே, நீங்கள் இப்பொழுது யமன் தேசத்திற்கு செல்ல வேண்டும். ஹிஜ்ரி 11 சஃபருடைய மாதம். முஆத் இப்னு ஜபல் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன பொறுப்பு சொல்லுங்கள். அந்த இளைஞர் கேட்கிறார், எனக்கு என்ன பொறுப்பு? நபி அவர்கள் சொன்னார்கள், முஆதே, அந்த யமன் தேசம் என்பது அஹ்லே கிதாப், வேதக்காரர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிரம்பி வாழக்கூடிய பகுதி. அங்கே சென்று நீங்கள் முதலாவதாக கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை பரப்ப வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை கடமையாக்குங்கள். யா ரசூலல்லாஹ், அதையும் ஏற்றுக்கொண்டால் ஜகாத்தை விதியாக்குங்கள் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 22 வயது நிரம்பிய முஆத் இப்னு ஜபல் மதீனாவை விட்டுவிட்டு ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் யமனை நோக்கி செல்கிறார்கள். அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் வருகிறது. ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை துஹாவுடைய நேரத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகை விட்டு மறைகிறார்கள். மறைந்ததுமே அந்த ஹிஜ்ரி 11 அன்றே அடுத்த நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருட காலம் ஆட்சி செய்கிறார்கள். ஹிஜ்ரி 13 வஃபாத் ஆகிறார்கள். அதே ஹிஜ்ரி 13 வீரத்தின் விடையிலும் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்துக்கு ஆட்சி பொறுப்புக்கு ஜனாதிபதியாக வருகிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் 10 வருடத்திற்கு மேலாக நீடிக்கின்றது. ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் மதீனா சிட்டி அங்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். உமரே, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமனுக்கு ஆளுநராக அனுப்பினார்கள். சில பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளை செவ்வனே செய்தேன். இன்று இந்த யமன் தேசத்தில் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஜகாத்தை வாங்குவதற்கு ஒரு ஜீவன் கூட உயிரோடு இல்லை என்பதாக அந்த கடிதத்திலே எழுதி, அதனால்தான் இதோ இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம், செல்வங்கள் எல்லாம் ஜகாத்துடைய செல்வங்கள், நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன் என்று எழுதி அனுப்பினார்கள். இந்த முஆத் இப்னு ஜபல், அருமையான இளைஞர்களே, வாலிபர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் வெறும் 22 வயதுடைய இவர் 10 வருஷத்தில் சுப்ஹானல்லாஹ் யமன் தேசம் முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாற்றி காண்பித்தார்கள். இஸ்லாமிய கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அனைவரையும் தொழுகையாளிகளாக, பள்ளியுடைய தொடர்புடையவர்களாக உருவாக்கினார்கள். அனைவரையும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக உருவாக்கினார்கள். யாரும் ஜகாத் வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்களாக, எல்லோரும் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, சுருக்கமாக சொல்ல போனால் பொருளாதாரத்திலே தன்னிறைவுடையவர்களாக அனைவரையும் ஆக்கினார்கள் என்று சொன்னால் இதுதான் வாலிபத்தினுடைய வலிமை. இன்று எங்கே அந்த வாலிபர்கள்? அல்லாஹ் இந்த சேகநாதபுரத்தினுடைய சென்னை வாழ் மக்களாக இருக்கட்டும், இந்த ஊரில் வாழக்கூடிய வாலிபர்களாக இருக்கட்டும், இந்த வாலிபர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாக்கக்கூடிய சிறந்த மக்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக. பாருங்கள், கிபி 711 711 ஹிஜ்ரி 92. அப்ப இந்தியா என்பது அகண்டு விரிந்த பாரதமாக திகழ்ந்தது. இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது எல்லாமே ஒரு இந்தியாவாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் வலீத் பின் அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவர் அரபு லோகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஈராக்கில் ஆளுநராக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இருந்து கொண்டிருக்கின்றார். மொரோக்கோ, ஆப்பிரிக்காவினுடைய சில பாகங்களை கொண்ட அந்த மாகாணத்திற்கு மூசா பின் நுசைர் என்பவர் ஆளுநராக இருக்கின்றார். பக்தாதிலே
பக்தாதை மையமாக கொண்டு வலீத் பின் அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவர் இஸ்லாமிய ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கின்றார். அவருக்கு கீழே ஈராக்கிலே அதே ஆண்டு கிபி 711 711 ஹிஜ்ரி 92ல இந்த வருடத்தில் 2 இடங்கள்ல இருபெரும் வெற்றிகள் நடைபெறுகிறது. முதலாவது வெற்றி என்ன தெரியுமா? இந்த இந்திய பாரதம் பறந்து விரிந்த பாரதம் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னதாகவே அரபியர்கள் இலங்கைக்கு வந்து போகக்கூடிய வியாபாரத்து நிமித்தமான அந்த வந்து போகக்கூடிய காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. நபியர்கள் வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அரபுகள் வருகிறார்கள். அரபு மொழி இலங்கையில் உள்ளவர்களுக்கு தெரியாது, தமிழ் தான். உலகத்திலேயே முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி தான். அப்ப இலங்கையிலே அந்த அரபுகள் வருகிறார்கள். அவர்களுடைய அந்த நற்குணங்கள், அவர்களுடைய வியாபாரத்தினுடைய நேர்மை, இவைகளை பார்த்து இஸ்லாம் அங்கே பரவுகிறது. முஸ்லிம்கள் ஏராளமாக ஆகிவிடுகிறார்கள். இந்த முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி கப்பல் மார்க்கமாகத்தான் செல்ல வேண்டும். கப்பலிலே பாகிஸ்தான் வழியாகத்தான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும். அப்ப கிபி 711ல ஒரு பெரிய கூட்டம் ஆண்களும் பெண்களுமாக இலங்கையிலிருந்து புறப்படுகிறார்கள். கப்பலிலே பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியும் சிந்துவினுடைய அதாவது பஞ்சாபினுடைய சில பகுதிகளும் சேர்ந்த ஒரு பெரிய மாகாணம் தான் சிந்து மாகாணம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த கப்பலிலே இலங்கையிலிருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஆண்களும் பெண்களும் பாகிஸ்தானை கடக்கும் பொழுது அந்த சிந்து மாகாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாபா தாக்கூர் என்ற ஒரு பிராமணன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் கேள்விப்படுகின்றான், ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவில் இலங்கையிலிருந்து ஒரு கப்பல் நிரம்ப பெண்களும் ஆண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த பிராமண மன்னன் பாபா தாக்கூர் அந்த கப்பலை முற்றுகையிட்டான். அதில் உள்ள ஆண்களை சிறைப்படுத்தினான், பெண்களை அடிமைப்படுத்தினான், சீரழித்தான். இந்த செய்தி சவுதி அரேபியாவினுடைய பக்தாதினுடைய மன்னர் ஜனாதிபதி வலீத் பின் அப்துல் மலிக்கிற்கு போய் சேருகிறது. என்ன வலீதே, இங்கே நீ சுகமாக இருக்கின்றாயா? சுகமாக ஹஜ் செய்கின்றாயா? அங்கே பாபா தாக்கூர் என்ற மன்னனால் இலங்கையிலிருந்து ஹஜ்ஜிக்காக புறப்பட்ட கப்பலில் இருந்த அதிகமான ஆண்களையும் பெண்களையும் சிந்து நதியிலே வைத்தவன் சிறைபிடித்து அங்கே ஈமானிய சகோதரிகள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சட்டையை பிடித்து கேட்கிறார்கள். வலீத் பின் அப்துல் மலிக் உடனடியாக ஈராக் நாட்டினுடைய ஆளுநர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபிற்கு ஆணையிடுகிறார். அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முஹம்மது பின் காசிம் என்ற ஒரு வாலிபரை, வெறும் 18 வயதுதான், அந்த வாலிபருடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்புகிறார் சிந்துவை நோக்கி. அந்த முஹம்மது பின் காசிம் அந்த படையோடு சிந்துவுக்கு வந்து வெற்றி கொள்கிறார். முஸ்லிம்களுடைய பெண்களை தன்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வருகிறார். அங்கே இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தால் தலித் பெண்களும் அங்கே சீரழிக்கப்படுகிறார் என்பதை வழங்கிக் கொள்கிறார். அவர் பார்க்கிறார், நம்முடைய முஸ்லிம் பெண்களை மீண்டும் பாதுகாத்தால் பத்தாது, இந்தியா முழுக்க இதே அராஜகம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரே வழி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இங்கே நாம் அந்த கொள்கையை பரப்பினால் மட்டுமே இவர்களை திருத்த முடியும். படைப்பிடங்களை படைப்புகளுக்கு அல்லவா இவர்கள் அடிமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள், படைப்புகளை படைத்தவனுக்கு அல்லவா அடிமையாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அந்த சிந்து மாகாணத்திற்கு படையெடுத்து அதிலிருந்து ஏற்பட்டதுதான் இஸ்லாத்திற்குள் ஆட்சி ரீதியாக முஸ்லிம்கள் அங்கே ஆட்சி ரீதியாக உள்ளே நுழைந்தார்கள். பாருங்கள், முஹம்மது பின் காசிம் என்ற ஓர் 18 வயது இளைஞனின் காரணமாக சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த இந்திய பாரதத்திற்கு கொடுத்தார் என்பதை இங்கே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போல் இன்னொரு வெற்றி, இதே வருஷத்திலே ஸ்பெயின், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்பெயின் என்ற அந்த நாடு கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியுடைய நாடு, கிறிஸ்தவர்கள் நிறைந்த நாடு. அந்த கிறிஸ்தவ ஆட்சியாளன் ஸ்பெயினில் இருக்கும் பொழுது அந்த மன்னன் அவனுடைய வீட்டிற்கு தான் கவர்னர்களுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து படிக்க வேண்டும். அப்படி படிக்க வரும் பொழுது ஒருவருடைய பிள்ளை, பெண் குழந்தை ரொம்ப அழகாக இருந்ததன் காரணமாக
அந்த ஸ்பெயின் மன்னன் என்ன செய்து விடுகிறான்? அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கி விடுகின்றான். தன்னுடைய பிள்ளையை இந்த ஸ்பெயினுடைய மன்னன் சீரழித்து விட்டானே, இதை யாரிடத்திலே போய் சொல்வது? யாரிடத்தில் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. உள்ளத்திலே குமரி கொண்டிருக்கின்றார் தகப்பன். யோசிக்கின்றார், இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த நாடு ரொம்பவும் சுபிட்சமாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய மன்னனிடத்திலே இதை முறையிட்டால்தான் நமக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி வலீத் பின் அப்துல் மலிக்கிடத்திலே இந்த விஷயத்தை சொல்கிறார். இந்த வலீத் பின் அப்துல் மலிக் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த நேரத்தில் மொரோக்கோ, வட ஆப்பிரிக்கா நாட்டினுடைய சில பகுதிகளுக்கு ஆளுநராக இருந்த மூசபுல் நுசைருக்கு கட்டளையிடுகிறார், இதற்கு வழிவகை செய்யுங்கள், ஸ்பெயினை வெற்றி கொள்ள வேண்டும், ஸ்பெயினில் அராஜகம் நடக்கின்றது, இதற்கு என்ன செய்வீர்கள் எனக்கு தெரியாது. மூசபுல் நுசைர் எப்படி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முஹம்மது பின் காசிமை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல இந்த ஆளுநர் மூசபுல் நுசைர் தாரிக் பின் ஜியாத் என்ற ஒரு இளவலை, ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்தார். அவருக்கு வயது 20க்கு மேல் இல்லை, 20க்குள்ளாகத்தான். அந்த வாலிபரை தளபதியாக ஆக்கி ஸ்பெயினுக்குள் அவருடைய படை உள்ளே நுழைந்தது, வெற்றி பெற்றது. இதை ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். ரமதானுடைய கடைசி நாட்களிலே எங்கள் ஸ்பெயின் பூமியிலே ஒரு வாலிப கூட்டம் ஒன்று நுழைந்தது. லா நதிரி நஸல பினா கௌமுன் நஸல பி அர்தினா கௌமுன் லா நதிரி அஹும் ஹபது மினஸ் ஸமா அம் நபஉ மினல் அர்த். எங்களுடைய ஸ்பெயினிய பூமியிலே வாலிப கூட்டம் ரமதானுடைய கடைசியிலே நுழைந்து வெற்றி பெற்றார்கள். அந்த வாலிபர்களை பார்த்தால் அவர்கள் வாலிபர்கள் மாதிரி தெரியவில்லை. அவர்கள் வானத்திலிருந்து இறங்கிய மலக்குகளா, வானவர்களா, அல்லது பூமியிலிருந்து உண்டான புதிய படைப்புகளா என்று தெரியவில்லை. என்ன தெரியுமா காரணம்? அந்த வாலிபர்களில் யாரும் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்த்தது கிடையாது, மது அருந்தியது கிடையாது, எந்த கெட்ட பழக்கங்களும் அந்த இளைஞர்களிடத்திலே இல்லை. அவர்கள் அவ்வளவு நற்குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்வது அனைத்தையும் அடுத்தவர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கின்றது என்று ஒரு கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நாட்டில் வெட்டப்பட்ட கிறிஸ்தவர்களை பற்றி எழுதாமல் இஸ்லாமிய வாலிபர்களுடைய தன்மைகளை எழுதி இஸ்லாமிய வாலிபர்களை சிலாகிக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறந்த ஒரு இளைஞர்களை கொண்டவர்களாக நம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு 80 ஆண்டுகள் கழித்து ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் கிறிஸ்தவ ஆய்வாளர் ஒருவர் டார்பின் என்பவர் அந்த ஸ்பெயினுடைய வெற்றி வீழ்ச்சி எல்லாத்தையும் எழுதுகிறார் ஒரு புக்கிலே. அதிலிருந்து ஓர் அரபு நாட்டினுடைய ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு மேற்கோள் காட்டுகிறார். என்ன தெரியுமா? ஸ்பெயின் எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டதோ அன்று முதல் இந்த கிறிஸ்தவர்கள் எப்படியாவது இந்த ஸ்பெயினை விட்டு இவர்களை அடித்தொடுக்க வேண்டும், இஸ்லாத்தை விரட்ட வேண்டும், முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக கிறிஸ்தவர்களுடைய ஒரு உளவாளிகளுடைய ஒரு குழு உள்ளே நுழைந்தது, ஸ்பெயினுக்குள் நுழைந்தது. பார்க்கிறார்கள் எப்படி இவர்களை இங்கிருந்து நகர்த்துவது, இவர்களை தோற்கடிப்பது எப்படி. முதலாவதாக அவர்கள் எடுத்த ஸ்கீம் வாலிபர்கள் தான். இதிலே வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் உளவுத்துறைகள் பார்த்து கொண்டே வரும் பொழுது ஒரே ஒரு முஸ்லிம் வாலிபர் அவருடைய வீட்டினுடைய திண்ணையிலே அமர்ந்து அழுது கொண்டு இருக்கின்றார். இந்த உளவாளி ஒற்றன் செல்கிறான். யா ஷபாப் மா யுபகீக, வாலிபனே ஏன் அழுகின்றாய், உன்னை அழச் செய்தது எது? அந்த வாலிபன் சொன்னான், முஸ்லிம் வாலிபன், நான் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஸ்பெயினுடைய எங்களுடைய ஜனாதிபதி ஹலீஃபா ஜிஹாதிற்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிய வேண்டும் என்று அறிவிப்பு செய்து விட்டார். என் தாயிடத்திலே கேட்டேன்,
தாயே, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஜிஹாது செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். ஜிஹாத் என்று சொன்னால் சாதாரண விஷயமா? உயிரை விடுவது. போனால் திரும்ப வருவோமா என்று தெரியாது. ஜிஹாது செய்வதற்கு அனுமதி கேட்டேன். என்னுடைய தாய் சொன்னார்கள், மகனே, நீ ஹிஃபுத் ஓதி கொண்டிருக்கின்றாய். இதோ சேகநாதபுரத்தில் அல் மதரசத்து ரஹ்மானியாவில் மாஷா அல்லாஹ் ஹிஃபுத் மதரசாவிலே இன்றைக்கு 2 பிள்ளைகள் ஹாஃபிதுடைய பட்டம் பெற இருக்கிறார்களே. இது போன்று அந்த மாணவர் ஹிஃபுத் ஓதி கொண்டிருக்கின்றார். தாய் சொன்னால், மகனே, நீ குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்தே ஆக வேண்டும், ஜிஹாதிற்கு போகக்கூடாது என்று என்னுடைய தாய் தடை விதித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போர் புரிய முடியவில்லையே என்ற கவலையிலே கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்த வாலிபன் சொன்னான். இதை கேட்ட அந்த ஒற்றன் வெளியில் வந்து எழுதி வைத்தான். இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய ராணுவம் ஸ்பெயினை கொள்ளையடிப்பதற்காக உள்ளே சென்றால் தாரிக் பின் ஜியாத் எப்படி கிறிஸ்தவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ, சமாதி கட்டினார்களோ, அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களும் தாரிக் பின் ஜியாதுடைய அந்த வீரமும் விவேகமும் இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது, பசுமையாக இருக்கின்றது. எனவே உள்ளே நுழைந்தால் நமக்கு தான் அது நஷ்டம், யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என்று எழுதி வைத்திருந்தார். காலங்கள் உருண்டோடுகிறது. 700 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கிறிஸ்தவ உளவாளிகள் உள்ளே நுழைகிறார்கள். அதே போல ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கின்றான், இஸ்லாமிய வாலிபன். உளவாளி ஒன்றன் கேட்கிறான், மா யுபகிக யா ஷபாப், வாலிபனே, உன்னை அழச் செய்தது எது, ஏன் அழுகின்றாய்? இந்த வாலிபன் சொன்னான், நான் இந்த பெண்ணை காதலிக்கின்றேன், நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புகிறேன். என் தாயிடத்திலே கேட்டேன், என் தாய் இதற்கு தடையாக இருக்கின்றார்கள், நான் காதலித்த பெண்ணை திருமணம் முடியவில்லையே என்ற கவலையில் அழுகிறேன் என்று சொன்னான். அந்த ஒற்றன் வெளியே வந்து எழுதினான், ஓ கிறிஸ்தவ ராணுவத்தினர்களே, நீங்கள் இப்பொழுது படையெடுத்து செல்லலாம், ஸ்பெயினுக்குள் ஈஸியாக முஸ்லிம்களை வெற்றி கொள்ளலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் எல்லாம் உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கும் என்பதற்காக வேண்டிதான், உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றன. அல்லாஹ்விற்காகவோ, மார்க்கத்திற்காகவோ, இறையச்சத்திற்காகவோ போர் செய்ய முடியவில்லை என்பதற்காகவோ கண்ணீர் வரவில்லை. அதுவெல்லாம் கரையேறி போய்விட்டது, அதாவது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்திலே முழுக்க முழுக்க உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் வந்து விட்டது. இப்பொழுது நுழையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதே போல கிறிஸ்தவ அந்த கூட்டம் ராணுவம் உள்ளே நுழைந்தது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய அந்த பூமி சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டது. 1,00,000க்கும் மேலான முஸ்லிம்கள் ஒரே இடத்திலே வைத்து உயிரோடு கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். அதிகமான முஸ்லிம்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அதிகமான முஸ்லிம்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அங்கே இருந்த எல்லா பள்ளி வாசல்களும் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டன. குறிப்பாக குர்துபா என்ற பள்ளிவாசல், குர்துபா என்ற அந்த மஸ்ஜித் இஷ்ராக் தொழுகை மட்டும் கிட்டத்தட்ட 2000 நபர்கள் தொழுவார்கள். குர்துபா என்ற பள்ளிவாசல்ல இஷ்ராக் தொழுகையை மட்டும் 2000 நபர்கள் தொழுவார்கள். அப்படிப்பட்ட பள்ளிவாசலுடைய மேல் தளம் இன்று சர்ச்சையாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? 800 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்ததற்கு என்ன காரணம்? வீழ்ந்ததற்கு என்ன காரணம்? எதுவரை இந்த இஸ்லாமியர்கள், குறிப்பாக இளைஞர்கள், குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதுவரை அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டே இருந்தான். யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டுக் கொண்டே இருந்தான். எப்பொழுது இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இந்த வாலிப சமூகத்தினுடைய அந்த வாழ்க்கையுடைய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்தியர்களுடைய அந்த கலாச்சாரம் உள்ளே நுழைந்து திருக்குர்ஆன் கேட்டுக்கொண்டிருந்த அந்த டேப்ரிகார்டில் இருந்து இசைகள், பாட்டுகளை கேட்க ஆரம்பித்தார்கள். மருத்துவமனைகளிலே பெரியவங்க, வாலிபர்கள் நோய்க்காக அட்மிட் செய்யப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மீத நேரங்களிலே கிராத்தை போட்டு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அது மாறி பாடல்களை, இசைகளை கேட்க ஆரம்பித்தார்கள். மது குடிக்க ஆரம்பித்தார்கள்.
அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து தூரமாக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை தூரமாக ஆக்கிவிட்டார். அல்லாஹ்வுடைய உதவி நின்று விட்டது. நம்முடைய எதிரிகளும் கிறிஸ்தவ உலகமும் நல்ல முறையில் தெரிந்து வைத்திருக்கின்றது எது அவர்களுக்கு எதிரியானது. குர்ஆன் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த முஸ்லிம்கள் குர்ஆனோடு இருக்கும் காலமெல்லாம், குர்ஆனோடு அவர்கள் வாழும் காலமெல்லாம் இவர்களை ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது, குர்ஆனை விட்டு இவர்களை தூரமாக்க வேண்டும் என்று நம்மை விட எதிரிகள் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் ஆப்கானிஸ்தானிலே 51 நாடுகள் சேர்ந்து குண்டுகளை போடுகிறார்கள். எதன் மீது தெரியுமா? ஹிஃப்ஸ் மதரசாக்களின் மீது, குர்ஆன் போதிக்கப்படக்கூடிய மதரசாக்களின் மீது. மிக பெரும் வல்லரசு நாடுகள், பணபலம், படைபலம், ஆயுத பலம், எல்லா பலங்களும் இருக்கக்கூடிய 51 நாடுகள் சேர்ந்து ஆப்கானிஸ்தானிலே ஹிஃப்ஸ் மதரசாக்களின் மீது குண்டுகளை போட்டு தகர்க்கிறார்கள். அந்த மதரசாவுடைய நிர்வாகிகள் கேட்கிறார்கள் அவர்களிடத்திலே, இந்த பச்சில குழந்தைகளை ஏன் கொள்ளுகிறீர்கள்? குர்ஆனை ஏன் இருக்கிறீர்கள்? இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அந்த எதிரிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபேக்டரி ஆஃப் ஜிஹாத் என்பதாக சொன்னார். ஃபேக்டரி ஆஃப் ஜிஹாத். குர்ஆன் தான் எங்களுடைய ஆயுதமா, எங்களுக்கு எதிரான ஆயுதமாக இருக்கிறது. குர்ஆனின்படி இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் முஸ்லிம்களை எதுவும் செய்ய முடிய மாட்டேங்கிறது. எனவேதான் நாங்கள் முதலாவதாக குர்ஆனையும் அதை சுமக்கக்கூடிய ஹாஃபிதுகளையும் அளிக்கின்றோம் என்பதாக பதில் சொன்னார்கள். பாலஸ்தீன மக்கள் 600 நாட்களுக்கு மேலாக இன்னும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் ஷஹீதாக இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெரியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பலகீனமானவர்கள், முதியவர்கள், பல்லாயிரக்கணக்கான பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். அப்படி இருந்தும் கூட காசாவிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய நாவில் இருந்தாவது காசாவுடைய அந்த போராளிகளை பார்த்து போதும் நிறுத்துங்கள், எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார்களா? ஒரு நபர் கூட சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கும் நாங்கள் தயார் என்ற அந்த தைரியம் பாலஸ்தீன சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை, ஆண்களிலிருந்து பெண்கள் வரை இந்த தைரியத்தை எது வரவழைத்தது? அவர்கள் எப்பொழுதும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். அந்த ஒரு காரணம் தான் ஐநா சபை 2024 போன வருஷம் ஒரு அறிக்கை விட்டது. என்ன தெரியுமா? பாலஸ்தீன முஸ்லிம் பெண்கள் ஒரு நாளைக்கு 214 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். 214 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். செல்போனுடைய வெளிச்சத்தில். போதிய மருந்து வசதி இல்லாததின் காரணமாக பிறந்த குழந்தைகளில் 18% பிள்ளைகள் ஒரு மாதத்திற்குள்ளாகவே இறந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கடுமையான சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே பெண்ணிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, தாயே, நேற்று போட்ட குண்டில் உன்னுடைய கணவர் இறந்து விட்டார். பெண்ணிடத்திலே சொல்லப்படுகிறது, ஓ பெண்ணே, இதோ உன்னுடைய கணவர் இறந்து விட்டார். கணவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட அந்த பெண், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். குழந்தைகளிடத்திலே சொல்லப்படுகிறது, பிள்ளையே, உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். பிள்ளை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவர் ஓத ஆரம்பிக்கின்றார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறார். மேற்கத்திய உலகம் ஆச்சரியப்படுது. ஒரு பெண்ணிடத்துல கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால், கணவனை இழந்த பெண் எப்படி அவள் ரோஷப்பட்டிருக்க வேண்டும், அழுதிருக்க வேண்டும், குறைஞ்சபட்சம் திட்டி இருக்க வேண்டும். எதுவுமே செய்யாமல் வெறும் இன்னா லில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாரே. குழந்தைகளை பார்த்தால் அவர்களும் அப்படித்தான். ஒரு பிள்ளையை பார்த்தால் தன்னுடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி எல்லோரும் வீட்டுக்குள் இடிந்து ஷஹீதாகி விடுகிறார்கள். 10 வயதை நிரம்பிய இந்த பிள்ளை இடிந்த வீட்டிற்கு மேலே அமர்ந்து கொண்டு وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ
இந்த வசனத்தை ஓதி தனக்கு தானே ஆறுதல் ஏற்படுத்திக் கொள்கிறது. 10 வயது குழந்தை, எல்லோரையும் இழந்த குழந்தை, வீடு இடிந்து சின்ன பின்னமாக கிடைக்கின்றது. அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு இந்த வசனத்தை ஓதி தனக்கு தானே ஆறுதல் ஏற்படுத்திக் கொள்கிறது. வலநபுலுவன்னக்கும், நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியிலும் அச்சத்திலும் பயத்திலும் கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம். வனகுஸி மினல் அம்வாலி, பொருளாதாரத்தில் சேதத்தை ஏற்படுத்துவது கொண்டு. வல் அன்ஃபுஸி, உயிர் சேதங்களை ஏற்படுத்துவது கொண்டு. வஸ்ஸமராத், கனி வர்க்கங்கள் விவசாய நிலங்களிலே சேதப்படுத்துவதை கொண்டு நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே சுப செய்தி சொல்வீராக. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை ஓதி தனக்குத்தானே ஆறுதல் ஏற்படுத்திக் கொள்கிறது என்று சொன்னால் மேற்கத்தியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியத்தை எங்கிருந்து வரவழைத்தது, யார் கொடுக்கிறார் என்று ஆய்வு செய்கிறார்கள். கடைசியாக விளங்கிக் கொண்டார்கள், அவர்களுக்கு இந்த குர்ஆன் தான் இவ்வளவு பெரிய தைரியத்தை வழங்கியிருக்கிறது. அப்படியானால் இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, இந்த குர்ஆனில் என்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவுடைய கார்டியன் பத்திரிகையில் வருது, young Americans are picking up the Quran to understand the gets of residents of Muslims in Palestine. இளவட்ட அமெரிக்காவினுடைய 18 இருந்து 25 வயதுக்குள்ளான வாலிபர்களையும் யுவதிகளையும் வரவழைத்து ரீடர்ஸ் கிளப் என்று ஆய்வு மையம் என்ற ஒன்று உருவாக்கி அதிலே இவர்களை குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள், அதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, இவர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியத்தை கொடுக்கிறது எங்கிருந்து வருகிறது, என்ன சொல்கிறது என்று ஆய்வு செய்யுங்க. அதில் ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அமெரிக்க பெண் முஸ்லீம் ஆயிடுறாங்க. இவ்வளோ அற்புதமான கருத்துக்களாக இருக்கு குர்ஆன்ல. முஸ்லீம் ஆயிடுறாங்க. அந்த முஸ்லீம் பெண்ணிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்க ஏன் முஸ்லீமான பிறகு நீங்க எப்படி உணர்றீங்க உங்களை? நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் என்னை விட்டு நீங்கியதாக நான் உணர்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்ததை போல நான் உணர்கிறேன். என்னுடைய பாரங்கள் எல்லாம் லேசாகி விட்டதாக உணர்கிறேன். ஒரு சுதந்திர பெண்ணாக நான் உணர்கிறேன். கேட்கிறாங்க, இதற்கெல்லாம் என்ன காரணம்? குர்ஆன் தான், திருமறை தான் என்பதாக அந்த பெண் பதிலளிக்கிறார். எனவே இந்த குர்ஆனோடு நாம் எவ்வளவு தூரம் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருப்போமோ, அதன்படி வாழ்வோமோ, அது வரைக்கும் எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். 1857 வருஷம் ஒரு கழகத்தை உருவாக்கினாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அதை உருவாக்கினது அறிஞர் பெருமக்கள். அந்த போரை உருவாக்கின பிறகு அடிக்கு மேல அடி, வெள்ளையர்களுக்கு தலை நிமிரவில்லை. 1857 உலமாக்களால் உருவாக்கப்பட்ட அந்த யுத்தம் 1868 இருந்து 1868 பிரிட்டிஷ்ல பிஎம் தேர்தல் நடக்குது. அந்த பிஎம் தேர்தல் அதுல வில்லியம் கிளாஸ்டோன் என்பவர் ஜெயிச்சு வருகிறார். வில்லியம் கிளாஸ்டோன் என்பவர் பிஎம் ஆக ஜெயிக்கிறார். ஜெயித்தவர் 1868 இருந்து 1874 வரையிலும் 5 ஆண்டு காலங்கள் பிஎம் உடைய ஆட்சி. அவர் எப்ப பிரைம் மினிஸ்டராக வந்தாரோ, பிரிட்டிஷினுடைய முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் பேசுபொருளாக எடுத்துக்கொண்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய நாடுகளில் நம்மால் காலூன்ற முடியவில்லையே, என்ன காரணம்? இஸ்லாமிய நாடுகளில் நம்மால் காலூன்ற முடியவில்லையே, என்ன காரணம் என்று அந்த பிஎம் கேட்கிறார். அங்கு வந்திருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு வகையான பதில்களை சொல்கிறார்கள். கடைசியாக இவர் எழுந்து சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் காரணம் அல்ல. ஏன் தெரியுமா காலூன்ற முடியவில்லை? குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டார். 3 காரணங்கள். அந்த 3 காரணங்களால் நாம் முஸ்லிம்களுடைய நாடுகளை காலூன்ற முடியவில்லை, வேரூன்ற முடியவில்லை. முதலாவது, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினம். இரண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அரஃபாவுடைய ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய நாள். மூன்றாவது, இந்த குர்ஆன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஈமானுக்கு உரமேற்றிக் கொள்கிறார்கள்.
இரண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு சென்று அரஃபாவுடைய நாளில் ஈமானுக்கு ஒளிவேற்றுக் கொள்கிறார்கள். இதோ இந்த குர்ஆன் தான் அவர்களுக்கு வாழ்க்கை நெறியாக இருந்து பாதுகாக்கிறது என்று சொல்லி குர்ஆனை தூக்கி எறிகிறார். ஆக அருமையானவர்களே, குர்ஆனிய சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் மாறிவிட்டார். இறை கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் சொல்லக்கூடிய தடுக்கக்கூடிய பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமூகம் உருவாகிவிட்டால் இந்தியாவுடைய ஆட்சி முஸ்லிம்களுடைய காலை முத்தமிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமையான வாலிபர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய நோக்கம், விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட 45 நிமிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகி போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் கடைசியாக நான் உரைக்கு திரையிடுகிறேன். அருமையான வாலிபர்கள், நம்முடைய இந்த சேகராதபுரம் இந்த மஹல்லாவை, அதே போல சென்னையில் நாம் இருக்கக்கூடிய இந்த மஹல்லா அடுத்த கட்ட நல்ல முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி வாலிபர்கள், பெரியவர்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது சரியானால்தான் சமூக கட்டமைப்பு சரியாகும். அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த மஹல்லாவை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் சென்சஸ் எடுக்கணும். நம்ம மஹல்லாவில் எத்தனை வீடுகள் இருக்கு, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ். ஏ கிளாஸுங்கிறவங்க ஏ கிளாஸ் குடும்பத்தார்கள், அவர்களுடைய குடும்பத்துடைய தேவை போக இன்னும் பல குடும்பத்தார்களுடைய தேவையை நிறைவேற்றும் அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து வைத்திருப்பாங்க, செல்வந்தர்கள். பி கிளாஸ் என்பவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு போக ஏதோ கொஞ்சம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். சி கிளாஸ் என்பவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியாது, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதே பெரும் பிரச்சனை. ஆனால் நல்லபடியாக போய் அல்ஹம்துலில்லாஹ் 3 வேளை உணவிற்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது. கடைசியாக இருக்கக்கூடிய டி கிளாஸ் இருக்காங்க பாருங்க, 3 வேளை உணவுகளில் 2 வேளை உணவு தான் சாப்பிடுவாங்க, 1 வேளை உணவுக்கு கஷ்டப்படுவாங்க, அல்லது 2 வேளை உணவு கஷ்டப்படுவாங்க, சிலர்கள் 3 வேளை உணவு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மாஷா அல்லாஹ் சிறந்த முறையில் நம்ம சேகநாதபுர சென்னை வாழ் நிர்வாகிகள் அற்புதமான முறையில் கட்டமைத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அங்கே கேள்விப்பட்டோம், என்ன ஹசரத் நீங்கள் போறீங்களாமா, டி நகரில் உள்ள சேகநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் நீங்கள் போறீங்க, ஜலீல் ஹஜார் சொன்னாங்க. நம்மகிட்ட சேகநாதபுரம் மாஷா அல்லாஹ் முன்னால் உள்ளதை விட இப்போ ரொம்ப செழிப்பாக இருக்குது, ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், இன்னும் ஒரு 3 வீடு புதுசாக கட்டியிருக்கிறாங்க, பால் காய்ச்ச போகிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. இதை மாதிரி இன்ஷா அல்லாஹ் புது புது வீடுகளை, இழந்த அந்த இடிந்த பாலடைந்த வீடுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம செழிப்பாக்கணும். எதற்காக? நம்முடைய பிச்சலங்கள் நாளடைவில் வந்து போவாங்க, இந்த ஊர் மக்கள் செழிப்பாகணும். அப்போ சென்சஸ் எடுத்து அதில் எத்தனை பேர் மருத்துவத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எஜுகேஷனுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ வழிவகைகளை அவங்களுக்கு செய்யலாம். சின்ன சின்ன தொகைகளுக்கெல்லாம் வட்டி வாங்கி கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருப்பாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய இளைஞர்கள் இதில் ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கினீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஏதோ அவங்க பார்த்துக்குவாங்க, பெரியவங்க தான் இருக்கிறாங்களே, அது அவங்க பொறுப்பு, நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில இளைஞர்கள் அணி இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்கிறது கிடையாது, விஷயம் அல்ல அது. நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும், உம்மத்திற்காக வேண்டும். ஹைருன் நாஸ் அன்ஃபஉன் நாஸ் லின்னாஸ், மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் பிற மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள். அதிலேயே நம்மளை பங்களிக்க கூடாது. ஜலீல் ஹஜர் சொன்னாங்கல்ல, ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை கொஞ்சமா பங்களிங்க, நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு மாசத்துல 15,000 சம்பாதிக்கிறேன்னா ஒரு 100 ரூபாய் என்னுடைய சேகநாதபுரத்தினுடைய அந்த மஹல்லாவை அடுத்த கட்ட சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்காக நான் ஒதுக்குறேன். 100 ரூபாய் ஒதுக்குங்க. யாருக்கு பொருளாதாரம் முடியுமோ அவர்கள் பொருளாதாரம், யாருக்கு ஆலோசனைகள் கொடுக்க முடியுமோ. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வயதானவர்களை பின்னாடி தள்ளிட்டு ஒரு மஷூரான் வந்தா வாலிபர்கள் முன்னாடி கூப்பிடுவாங்களாம், நீங்க முன்னாடி வாங்க. காரணம், வாலிபர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அற்புதமாக இருக்கும், அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நினைத்து கூட பார்த்திட முடியாது என்பதற்காக வேண்டி ஹலீஃபா 2ஆம் ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மஷூராவில் முதலாவதாக உட்கார வைப்பவர்கள் வாலிபர்கள் தான். எனவே வாலிபர்கள், ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், அன் ஷபாபிக ஃபீமா புலா,
4 கேள்விகள் கேட்கப்படாத வரை அவருடைய கால் நகராது. முதலாவது அன் உமுரிஹி ஃபீமா அஃப்னா, உனது வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய். இரண்டாவது வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபுலா, உனது வாலிபத்தை எவ்வாறு அழித்தாய். வாழ்நாளிலேயே வாலிபம் வந்து விடுகிறது, இருந்தாலும் கூட பார்ட் ஆஃப் கொஸ்டின், உனது வாலிபத்தை எவ்வாறு அழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். காரணம், அந்த வாலிபம் உங்களுடைய இளமைதான் அந்த வலிமை. அந்த வாலிபத்தில் நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஏன் அந்த சாதனையை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல ஒரு மதீனா நகரத்தை எப்படி நபி அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே மிகச்சிறந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்களோ, முஆத் இப்னு ஜபல் அவர்களை போல ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசம் வேதக்காரர்கள் நிரப்பப்பட்ட தேசம் 10 வருடத்தில் முஸ்லிம்களாக ஆக்கி தொழுகையாளிகளாக மாற்றி ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, வாங்கக்கூடியவர்களாக அல்ல, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அனைவரையும் பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்தவர்களாக ஆக்கினார்களே, அப்படிப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய திறமைகளும் உங்களிடத்தில் இருக்கின்றது. முஹம்மத் பின் காசிம் இந்திய பாரதத்தை வெற்றி கொண்டாரே, தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொண்டாரே, அவர்களும் உங்களை போன்ற வாலிபர்கள் தான். உலகத்திலே ஒரு நபர் ஒன்றை சாதித்து காட்டினால் அதை எல்லோராலும் சாதித்து காட்ட முடியும் என்பதுதான் சைக்காலஜி. ஆனால் காலங்கள் வேண்டுமானால் முன்ன பின்ன மாறலாம். அல்லாஹ் தஆலா வாலிப பருவத்தில் நமக்கு நிறைய சக்திகளை கொடுத்திருக்கின்றான். நாம் தனிமையில் உட்கார்ந்து சிந்திப்போம், யோசிப்போம், பெரியவர்களோடு சால ஆலோசனை செய்யுங்கள், கலந்து அல்லாஹ் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். எப்ப நீங்க சமூகத்திற்காக வேண்டி உங்களை அர்ப்பணித்துக் கொண்டீர்களோ, சமூகத்திற்காக சோசியல் ஒர்க்குக்காக வேண்டி நீங்கள் நேரத்தை ஒதுக்கி விட்டீர்களோ, அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ் நேரத்தை ஒதுக்கி விடுகிறார். நீங்கள் ஒரு முஸ்லிமுடைய சகோதரின் தேவைக்காக நீங்கள் ஆகிவிட்டால் உங்களுடைய தேவைக்காக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, எவன் ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக ஆகிவிட்டானோ கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி, அல்லாஹ் அவனுடைய தேவைக்காக அல்லாஹ் ஆகிவிட்டான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கான அல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி, அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் இவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அது எப்படி? அது இப்ப நான் அடுத்தவருக்கு உதவி செய்யறேன், அல்லாஹ் எனக்கு எப்படி உதவி செய்வான்? நேரடியா வந்தா பாருங்க, ஒரு சின்ன சம்பவம். சுப்ஹானல்லாஹ், அபூ மிஸ்கீன் என்பவர், அவர் வீட்டில் கடுமையான வறுமை, 4 நாட்களாக பட்டினி, அவர் பசி, அவர் மனைவி பசி, பிள்ளைகள் பசி, வாங்குறதுக்கு காசு இல்லை. கடைசியா முடிவு பண்றாங்க, அத்தாவும் அம்மாவும் கணவன் மனைவியும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, நம்ம வீட்டை வித்துடலாம் என்று முடிவு பண்ணி அவருடைய நண்பர் அபு மன்சூர், இவர் பேர் அஹ்மத் பின் மிஸ்கின், இந்த அஹ்மத் பின் மிஸ்கின் என்பவர் தன்னுடைய வீட்டை பசியின் கொடுமையால் தன்னுடைய வீட்டை விற்பதற்காக வேண்டி தன்னுடைய நண்பர் அபு மன்சூரை நோக்கி செல்கிறார். அவருடைய வீட்டை தட்டுகிறார். அபு மன்சூர் துறக்கிறார். என்ன அஹ்மத் பின் மிஸ்கின், என்ன விஷயம்? 4 நாட்களாக நானும் என் துணைவியாரும் என் பிள்ளைகளும் சாப்பிடவில்லை, கடுமையான பசியாக இருக்கின்றது. எனவே என்னுடைய வீட்டை விற்க முன்வந்து விட்டோம், நீங்கள் அந்த வீட்டை வாங்கிக் கொள்றீங்களா? அபு மன்சூர் சொன்னார், தோழரே, உங்களுடைய வீட்டை வாங்கும் அளவிற்கு நடத்துகிற பண வசதி கிடையாது. வேண்டுமானால் நான் இப்பொழுது ரொட்டியும் கறியும் சுட்டு தருகிறேன், அதை கொண்டு போய் சாப்பிடுங்க. நிரப்பமான முறையில் ரொட்டியையும் கறியையும் சுட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அஹ்மத் பின் மிஸ்கின் கொண்டு செல்கிறார் வீட்டுக்கு. கடுமையான பசி. பாதையிலே ஒரு பெண் 3 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு பசியிலே வருகிறார். ஒரு ஏழை. அந்த குழந்தை இந்த அஹ்மத் பின் மிஸ்கினுடைய கையிலே இருக்கக்கூடிய ரொட்டியை கறியை பார்த்துவிட்டு பாபா பசிக்குது என்பதாக சொன்னார். இந்த அஹ்மத் பின் மிஸ்கின் அந்த இடத்திலே தன்னுடைய பசியை மறந்து, தன்னுடைய துணைவியாருடைய பசியை மறந்து, தன்னுடைய பிள்ளைகளுடைய பசியை மறந்து அந்த ஏழை பிள்ளைக்கும் அந்த ஏழை தாய்க்கும் சாப்பிட அப்படியே தர்மம் செய்து விடுகிறார். கொடுத்துவிட்டு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அஹ்மத் பின் மிஸ்கின் பசியினுடைய மயக்கத்திலே ஒரு திண்ணையிலே அப்படியே அமருகிறார். அமர்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் சொன்னார், ரப்பே, நான் இந்த ஏழைக்கு கொடுத்து விட்டேன், நீ இந்த ஏழையை விட்டா விடுவாய் என்பதாக முறையிட்டார். சொல்லி சில நிமிடங்களில் அவருடைய நண்பர் அபு மன்சூர் ஒரு மனிதரை பிடித்துக் கொண்டு வருகிறார்.
தூரத்தில் இருந்து அஹ்மத் பின் மிஸ்கின் பார்க்கிறார், நம்ம வீட்டை வாங்குறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு செய்திருக்கிறார் போல என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். கிட்ட வந்ததுமே அஹ்மத் பின் மிஸ்கின் 30 வருடங்களுக்கு முன்னதாக உங்களுடைய தந்தையார் 1,00,000 திர்ஹங்கள் வெள்ளி காசுகளை குராசான் நாட்டிலே வியாபாரத்தை நிமித்த பொழுது இவரிடத்திலே ஒப்படைத்து, இதை என்னுடைய மகனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று கொடுத்திருக்கின்றார். 30 வருடங்களாக உண்மை தேடி பார்த்துக் கொண்டே இருந்தார். இன்று அல்லாஹுவாக நேர்வழி காட்டிவிட்டான். இதோ உன்னுடைய தந்தை உனக்காக கொடுத்த 1,00,000 திர்ஹங்களை கையிலே வைத்திருக்கிறார், வாங்கிக்கொள் என்பதாக சொல்லி அதை அவர் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். சுப்ஹானல்லாஹ். இந்த அஹ்மத் பின் மிஸ்கின் தன்னுடைய குடும்பமே பசியாக இருந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் அந்த ஏழைகளுக்கு கொடுத்தார். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக ஆகிவிட்டாரோ, கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் இவருடைய தேவைக்காக ஆகிவிடுவார் என்பதாக வருகிறது. அதுதான் இந்த அஹ்மத் பின் மிஸ்கினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம். இவர் அந்த ரொட்டியையும் கரியையும் ஏழைக்கு கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 30 வருடங்களுக்கு முன்னதாக இந்த அஹ்மதுடைய மிஸ்கினுடைய கை, இவருடைய பொருளாதாரம் சேர வேண்டியதை அல்லாஹ் தக்க தருணத்திலே வந்து அல்லாஹ் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இது போன்று நாம் சமுதாயத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடிய சின்ன சின்ன உழைப்புகள் எல்லாம் நமக்கு மிக பெரும் பலனை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிச்சலங்கள் 7 தலைமுறைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கண் குளிர்ச்சியான தலைமுறையாக ஆக்குவான் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. ஒரு சின்ன ரொட்டி துண்டாக இருந்தாலும் சரிதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் விறகு வெட்டி கூட்டத்தார்கள் விறகு வெட்டுவதற்காக வேண்டி மாலை நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நாளை காலை விறகு வெட்டி கொண்டு வரும் பொழுது உங்களில் ஒருவர் மரணித்து போயிருப்பார் என்பதாக சொன்னாங்க ஈசா நபி. அப்படியே போறாங்க, விறகு வெட்டிட்டு மறுநாள் காலையில நல்லா கட்டி தரையில கொண்டுகிட்டு வர்றாங்க, யாருமே மூத்தா போகல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களாம், நபி அவர்களே, நேற்று மாலை நாங்கள் எல்லாம் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது எங்களை அழைத்து கூப்பிட்டு சொன்னீர்கள், நாளை காலை உங்களில் ஒருவர் மரணித்து போயிருப்பார் என்பதாக சொன்னீர்கள். எங்களில் யாருமே மரணிக்கவில்லையே, என்ன காரணம்? எதை வைத்து சொன்னீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தாரை பார்த்துவிட்டு ஒருவரை வர சொன்னார், இங்கே முன்னால் வாருங்கள். வந்தார், உங்களுடைய விறகு கட்டை கீழே எடுத்து அதை அவிழுங்கள். அவிழ்த்தார், பார்த்தால் பெரும் கருநாகம் வெளியே வந்து படம் எடுக்கின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தோழரே, அல்லாஹ் தஆலா இந்த பாம்பின் மூலமாகத்தான் உங்களுடைய உயிர் கொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தான், நீங்கள் நேற்று என்ன அமல் செய்தீர்கள்? அவர் சொல்கிறார், நான் ஒன்றும் செய்யவில்லையே. யோசித்து சொல்லுங்கள். இல்லை, பிரதானமாக எதுவும் செய்யலையே. நல்லா யோசியுங்கள். யோசித்தார், சொன்னார், ஒரே ஒரு காய்ந்த ரொட்டி துண்டு என்னிடத்தில் இருந்தது. ஒரு ஏழை பசிக்கிறது என்று வந்தார், அந்த ரொட்டி துண்டை தண்ணீரிலே நனைத்து அவருக்கு கொடுத்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் செய்த அந்த தர்மம் தான் உங்களுடைய உயிரை பாதுகாத்திருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளை நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடும் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய மாமனிதர், எவ்வளவு பெரிய கிதாபுகள் எழுதியிருக்கின்றார். ஆன்மீகத்தின் சிகரம் இமாம் கஸ்ஸாலி. அவங்க வஃபாத்தான பிறகு அவருடைய நண்பர் அவரை கனவிலே பார்க்கிறார், கேட்கிறார், இமாம் அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானா? எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். என்ன காரணம்? நீங்கள் இந்த உம்மத்திற்காக கிதாபுகள் எழுதினீர்களே, அதற்காக வேண்டியா? இல்லை. நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவீர்களே, அதற்காக வேண்டியா? இல்லை. நீங்கள் மார்க்க சட்டங்களை கடைபிடிப்பீர்கள், அதற்காக வேண்டியா? இல்லை. வேறு எதற்காக அல்லாஹ் மன்னித்து சுர்க்கத்தை கொடுத்தான்? சொன்னார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு நாள் காபாவிற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு நான் கிதாபுகளை எழுதி கொண்டிருக்கும் பொழுது, அந்த காலத்தில் பேனாங்கிறது அந்த புறா குச்சி மரக்கட்டையை இங்கில நுழைச்சி அப்படி எழுதுவாங்க, அது நுழைத்து எழுதுவதற்காக வைக்கக்கூடிய நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு ஈ அந்த பேனாவில் அமர்ந்து அந்த இங்க உரிய ஆரம்பித்தது. நான் புரிந்து கொண்டேன், கடுமையான பசியில் வந்திருக்கிறது என்று சொல்லி நான் எழுதாமல்
கையை அப்படியே வைத்திருந்தேன். அது நல்ல முறையில் குறிஞ்சிவிட்டு பறக்கும் வரை நான் எதுவும் செய்யவில்லை. அதன் பிறகு பறந்து சென்றது, வயிறாறிய பிறகு பறந்து சென்றது. அந்த ஒரு ஈக்கு நான் காட்டிய இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தான் என்பதாக சொன்னார் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. இமாம் அபூபக்கர் ஷிப்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தான பிறகு அவருடைய நண்பர் கனவிலே கேட்கிறார், இமாம் அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானா? என்னை மன்னித்து விட்டான். என்ன காரணம்? நான் ஒரு நாள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஜுப்பாவை கலற்றி வைத்து விட்டு தூங்கினேன். அந்த நேரத்திலே நான் இரவு தொழுகை தொழுவதற்காக எழும் பொழுது என்னுடைய ஜுப்பாவினுடைய அந்த கையிலே பூனை உறங்கிக் கொண்டிருந்தது. நான் ஜுப்பாவை எடுத்தால் பூனையுடைய தூக்கத்திற்கு நான் இடைஞ்சல் செய்ததாக ஆகிவிடும் என்று சொல்லி என்னுடைய ஜுப்பாவினுடைய அந்த கையை வெட்டிவிட்டு நான் மீதி உள்ள சட்டை எடுத்துக்கொண்டு சென்றேன். அந்த பூனைக்கு அப்பொழுது செய்த உபகாரத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக மாற்றிவிட்டான் என்பதாக சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேவைகளும் கூட அது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய விஷயத்தில் உள்ளங்கை நெல்லிக்கனியான விஷயம் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. நாம் அல்லாஹுக்காக ஆகும் பொழுது, நாம் அடுத்தவர்களுக்காக சமூக பணிக்காக வேண்டி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்கிறான், நம்முடைய குடும்பத்தை ஏற்கிறான், நம்முடைய பரம்பரைகளை, நம்முடைய பிச்சைகளை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான். எனவே பாருங்கள், நிறைய சான்றுகளை நாம் மேற்கொள்ள முடியும். பனு முத்லஜ் என்ற கோத்திரத்தார், பனில் அன்பர் என்ற கோத்திரத்தார், அவர் எல்லா வகையிலும் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், கடுமையான கொடுமைகளை இழைத்தவர்கள். பனில் அன்பர் என்ற கோத்திரத்தார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இப்பொழுது போர் புரிய போகிறோம். பனில் அன்பர் என்ற கோத்திரத்தார், அவர்களிடத்திலே நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அவர்களுடைய பெண்கள் அழகாக இருப்பார்கள். முதலாவதாக நாம் அந்த பனில் அன்பர் என்ற கோத்திரத்தாரை நாம் போர் செய்வோம் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல பனில் அன்பர் கோத்திரத்தாரத்திலே போர் செய்யப்பட்டது. அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இவர்கள் கடுமையான தொந்தரவு கொடுத்தவர்கள் முஸ்லிம்களுக்கு. இவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை தான் நபியவர்கள் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறார்கள். அந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு கடுமையான சொல்லனா துயரம் கொடுத்தவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் சட்டம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கூட்டத்தார்கள் அனைவருக்கும் மரண தண்டனை, ஒரே ஒரு நபரை தவிர என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். எப்பொழுதும் நபிக்கு முன்னால் எழுந்து கேள்வி கேட்காத அருமை சஹாபாக்கள் அந்த ஒரு நாள் மட்டும் எழுந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்களின் சார்பாக கேள்வி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லோரும் அநியாயக்காரர்கள், எல்லோருக்கும் மரண தண்டனை, ஒருவரை மட்டும் அவருக்கு மரண தண்டனை வேண்டாம், அவர் இன்னும் வாழட்டும் என்பதாக சொல்கிறீர்களே, அவரும் அநியாயக்காரர் தானே? அல்லாஹ் ஒருவன், அவனுடைய மார்க்கம் ஒன்று, அர்-ரப்பு வாஹித் வத்-தீனு வாஹித், மல் ஃபர்கு பைனல் ஹுகும், சட்டத்தில் தீர்ப்பில் மட்டும் என்ன வித்தியாசம் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீலே, அந்த ஒருவரை மட்டும் நாம் ஏன் விதிவிலக்கு என்பதாக கேட்டார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாம், இதே கேள்வியை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், ரப்பே, ஏன் அந்த ஒருவரை மட்டும் வெட்டக்கூடாது, அவர் மட்டும் வாழட்டும் என்று சொல்ல வேண்டும்? ரப்பு சொன்னான், அந்த ஒருவரின் காரணமாக பலர்கள் பசியாறுகிறார்கள், அந்த ஒருவரின் காரணமாக பல ஏழை குடும்பங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, அந்த ஒருவரின் காரணமாக எத்தனையோ விதவை பெண்கள் உயிர் வாழுகிறார்கள். எனவே அவரின் காரணமாக சமூகம் பயனடைந்து கொண்டிருக்கின்றது. அவர் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும், அநியாயம் செய்திருந்தாலும், அவர் இன்னும் நீண்ட காலம் நீடோடி வாழட்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என்பதாக பதில் சொன்னார் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஈமானை சுமந்த நாம் அருமையான வாலிபர்கள் இந்த உம்மத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர், அவனுடைய நன்மைகள் எவ்வளவு பெரியது என்பதை நாம் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு காட்டுவான், மறுமையிலும் காட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சேகநாதபுர சென்னை வாழ் மக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெரியவர்களிடத்திலே வாலிபர்கள்
சென்று அவர்களிடத்திலே ஆலோசனைகளை கேட்டு இந்த பணியிலே ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் சொன்னதை விட கேட்டதை விட சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.